ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏரோ ஃபங்க்ஷன் ஏரோ ஃபங்க்ஷன் ஓகே. ஸோ யூஸ்வலாக இப்போ அனானமஸ் ஃபங்க்ஷன் எப்படி பார்த்தோம்? அனானமஸ் ஃபங்க்ஷனில் ஆக்சுவலி அந்த ஃபங்க்ஷனோட கான்செப்ட் தான் வந்து அதுலேயுமே இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்லைட்டாக வந்து சின்டெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சா. பட் இங்கே ஏரோ Yeah. ஃபங்க்ஷன்லேயுமே வந்து அதுதான். நம்ம யூஸ்வலாக நார்மல் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் அதை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இங்கே ஏரோ ஃபங்க்ஷனில் என்ன கான்செப்ட்னா, நம்ம நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் இப்போ நான் ஃபங்க்ஷன் அப்படின்ற வச்சிருக்கேன். சேம் அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை, எப்பயும் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன், அந்த ஆட் எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து நம்ம இதில் சேம் நிறைய சொன்னது. இதில் வந்து நம்ம ஃபங்க்ஷன், இந்த நார்மல் ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷன் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆடுன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேரந்தசிஸ், Yeah. அந்த கர்லி பிரேசஸ், இது Parentheses. எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ பட் Yeah. ஆனால் இப்போ ஆரோ ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணோம். இது வந்து எது ஆரோ ஃபங்க்ஷனில் ஒரு இட் ரெடியூசஸ் த சின்டாக்ஸ். இட் ரெடியூசஸ் த சின்டாக்ஸ். நம்ம ஏன் இது ரெடியூஸ் சின்டாக்ஸ், நம்ம நிறைய இடத்துல வந்து ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஒரு தடையுமே வந்து இந்த ஃபங்க்ஷன் கீவேர்டு ஸோ எல்லாத்தையும் வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுவே ஒரு மாதிரி கிளம்சியாக இருக்கும். கோடு வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தட் வந்து ஏதோ ஒரு Okay. கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றதுனால லைக் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த பேரந்தசிஸ் மட்டும் மெயினாக வந்து வச்சுப்போம் எல்லா இடத்துலையுமே. நான் எப்பயுமே நான் ஃபங்க்ஷன் சொல்லும்போது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பேரந்தசிஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே வந்து இந்த மாதிரி வந்து பேரந்தசிஸ் இருக்கோ அது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஸோ தட் இங்கேயுமே வந்து மெயினாக அந்த ஃபங்க்ஷன் கீவேர்ட்லாம் ஒமிட் பண்ணிட்டு மெயினாக அந்த பேரந்தசிஸை வந்து கான்செப்டாக வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனை வந்து இதில் வந்து ஒரு வேரியபிள்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கமா பி அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குது. அன்யூஷுவலாக நம்ம எப்படி கால் பண்ணுவோம், ஆடு ஏ கமா பி. ஸோ இந்த மாதிரி வந்து கால் பண்ணுவோமா. ஸோ இதை வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், கன்சோல் டாட் லாக் ஏ ப்ளஸ் பி. ஓகே, இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம், ஆட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து இப்போ கால் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா. ஸோ இதை வந்து நான் இங்கே கூட நான் போடுறேன். சாரி, இங்கே ஏ கமா பின்னு போட்டு ஸோ 2 ஏதாச்சும் ஒரு வேரியபிள் 2,5. ஸோ தட் வந்து இந்த 2 வந்து இந்த ஏக்கு போகும், இந்த 5 வந்து இந்த பிக்கு போகும். ஸோ இதுதான் Yeah. வந்து நம்ம Yeah. நார்மலாக பண்ணுறது. ஸோ தட் 7 கிடச்சி. ஸோ இதில் நம்ம ஏரோ ஃபங்க்ஷனில் எப்படி சின்டாக்ஸ் கம்மி பண்ணி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதையே வந்து நம்ம ஒரு வேரியபிள், நம்ம எப்பயும் போல ஒரு வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஸ்டோர் பண்ணி இதுக்கு ஒரு சரி அங்கே ஆட் இருக்கலாம், இங்கே சம்னு வச்சுக்கலாம் ஒரு டிஃபரன்ஷியேட்காக. ஸோ சம்னு வச்சுட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ்வலாக அனானமஸ் ஃபங்க்ஷன் போட்டோம்ல. ஸோ அதுக்கு பதிலாக என்னன்னா இந்த மாதிரி வந்து ப்ராக்கெட்டில் போட்டு நம்ம ஏ கமா பி ஸோ டேரெக்டாகவே இந்த மாதிரி வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி நம்ம வந்து என்ன ஏரோ ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி ஏரோ வந்து போடுவாங்க. நம்ம எப்படி நான் நார்மலாக இங்கே வந்து எதுவுமே இல்லைல்ல. ஸோ பட் ஆனால் இங்கே என்ன பண்ணணும், ஏரோ மாதிரி ஒரு சின்டாக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன இந்த கன்சோல் லாக் வந்து இங்கே போடுவாங்க. அண்ட் இந்த சம் வந்து இங்கே வந்து எடுத்துட்டு 2,5. ஸோ இதை வந்து போடுவோம். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இதுவுமே வந்து 7, இந்த 7 வந்து மேலே இருக்க 7, இந்த 7 Okay. வந்து இங்கே கீழே இருக்க 7. பட் ஆனால் இதுவுமே கொஞ்சம் சின்டாக்ஸ் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கேன்னு பார்த்தா இதில் வந்து Yeah. Yeah. எப்படி Yeah. ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த இது இருக்குல்ல. ஸோ இதில் வந்து இங்கே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கர்லி பிரேசஸ் வந்து தேவையில்லை. ஸோ தட் வந்து இப்போ நம்ம வந்து சம் 2 அப்படின்னு வைக்கிறேன். சம் 2 அப்படின்னு வச்சுட்டு இப்போ நான் இந்த கர்லி பிரேசஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இது ரிமூவ் பண்ணி டேரெக்டாகவே போடலாம். பிகாஸ் ஏன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நம்ம டேரெக்டாகவே இந்த மாதிரி வந்து எழுதலாம். Okay. பிகாஸ் ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் அந்த அந்த எல்லா டைம்லையுமே நம்ம வந்து கர்லி பிரேசஸ் போட்டுருக்க மாட்டோம். ஸோ அந்த டைமில் டேரெக்டாக நம்ம Okay. ஷார்ட்டாகவே எழுதிடுவோம். ஸோ இதுக்கு வந்து 777 மூணுத்துமே வந்துருச்சு. பட் ஏன்னா இன்னுமே சில டைம்ஸ் என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் நம்மளோட கேஸ் வந்து என்னவா இருக்குன்னா, இப்போ வந்து கான்ஸ்ட் சம்மில் இது ஒரு சம் 3ன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரே ஒரு இப்போ இங்கே வேரியபிள் இருக்கு, ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் பாஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஏ கமா 4 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி இருந்தால் கண்டிப்பாக என்ன இங்கே நான் வந்து 2 பாஸ் பண்ணுவேன். இந்த 2 வந்து இந்த இடத்துல எடுத்துக்குமா, இந்த ஏல Yeah. வந்து ஏ A. ஈக்குவல் டு 2ன்னு போயிடும். ஸோ இந்த 2 வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஆகும்போது 2 + 4 வந்து என்னன்னா 6ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து அதுதான் வந்து பிரிண்ட் ஆகுமா. ஓகே, இது வந்து நம்ம நார்மலாக வந்து பிரிண்ட் ஆகும். நான் சேவ் பண்ணிடுறேன்.
ஓகே 6 பிரிண்ட் ஆயிடுச்சு 7 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இப்படி ஏரோ ஃபங்க்ஷன் எழுதலாம்னா இந்த இடத்துல வந்து 2 பேராமீட்டர் இருக்குல்ல, அப்போ வந்து நம்ம வந்து பிராக்கெட் போடலாம். பட் ஆனால் சிங்கிள் பேராமீட்டர் வச்சா நம்ம பிராக்கெட் போடணும் அவசியமே இல்லை. இங்கே டேரெக்டாக வந்து இங்கே என்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ தானே நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல, ஏ தானே ஒன்றே வந்து பாஸ் பண்ணும். ஸோ அதனால டேரெக்டாக இந்த ஏ போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏரோ சிம்பிள் வந்து கன்ஃபார்ம் போட்டே ஆகணும். இந்த ஏரோ சிம்பிள் போட்டு டேரெக்டாக இந்த கன்சர்ட் லாகில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏ ப்ளஸ் 4 வந்து 4 மட்டும் போட்டுருவேன், லைக் இன்கேஸ் அந்த சினாரியோவாக இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் இந்த சம் வந்து நான் வந்து கால் பண்ணுவேன். கால் பண்ணிட்டு நான் வந்து 2 மட்டும் போடுவேன். இப்போ 2 போட்டேன் அப்படின்னா ஓகே 6 6. ஸோ இது வந்து எதுனா இந்த ஃபங்க்ஷனோட இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நான் அதை கட் பண்ணி இங்கே போடுறேன். இந்த ஒரு ஃபங்க்ஷனை தான் வந்து இந்த சிங்கிள் லைன்லேயே நம்ம வந்து எழுதிட்டோம். சிங்கிள் லைனில் எழுதி நம்ம இந்த மாதிரி வந்து கால் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஆர்குமெண்ட்டாக தான் நம்ம அந்த ஈவன் அந்த பேராமீட்டர் வந்து கொடுக்கணும். இந்த கர்லி பிரேசஸ் இருக்குல்ல, இந்த கர்லி பிரேசஸ் வந்து போடணுமே இல்லை, டேரெக்டாகவே வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இல்லை ஆர்குமெண்ட்டை இப்போ டபுள் ஆர்குமெண்ட்டாக இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோம். சிங்கிள் ஆர்குமெண்ட்டாக இருந்தால் போட்டோம். அப்போ ஆர்குமெண்ட்டே இருந்தால் அப்படியே விட்டுலாமான்னு கேட்டால் அப்படியுமே விட முடியும். ஆர்குமெண்ட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து பேராமீட்டர் போட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு சும்மா ஓப்பன் பேரண்டிஸ் க்ளோஸ் பேரண்டிஸ் சும்மா போட்டு சும்மா ஹலோ வேர்ல்டு இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டே தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு கால் போட்டோம் அப்படின்னா இப்போ நான் கால் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் நம்ம ஒரு வேரியபிள்குள்ள ஒரு கான்ஸ்ட் வேரியபிள்குள்ள ஒரு நேம் கொடுத்து பண்றதா ஆரோ ஃபங்க்ஷன். ஆமாம் ஆமாம். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நேம் கொடுத்து கான்ஸ்டோ இல்லை லெட்டோ இது வேரியபிள்குள்ளே தான் யூஸ் பண்ணுவோம். வேரியபிள்குள்ளே லைக் நம்ம அனானிமஸ் ஃபங்க்ஷன் இல்லை, லைக் அனானிமஸ் ஃபங்க்ஷன் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆரோ ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஆரோ அதில் வந்து ஆரோ போடுறோம். லைக் நம்ம அனானமஸ் ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி சேம் இதுவுமே வந்து ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் தான். லைக் இந்த நேம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நேமே இல்லையா, ஸோ அந்த நேம் இல்லாத ஃபங்க்ஷனில் நம்ம ஜஸ்ட் இதில் என்ன அடிஷனல் ஆட் பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆரோ வந்து பாயிண்ட் பண்ண லைக் இதை ஐ மீன் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக பேரண்டிசஸ் இல்லாமலே நம்ம வந்து போடலாம். இல்லை நம்ம மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம பேரண்டிசஸ் வச்சு போடலாம். ஓகே, ஸோ எனக்கு ஐ திங்க் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இது ஆக்சுவலி மோஸ்ட்லி யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் அந்த ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன் மாதிரி தானே இருக்குது. மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலுமே இப்போ சில கேசஸில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் இன்னொரு டிஃப்ரென்ஸுமே இருக்குது. என்ன அப்படின்னா திஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, திஸ் இன் சென்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் நீங்கள் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, ஆப்ஜெக்டில் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே கார் அப்படின்னு இருக்குன்னு அப்படின்னா நம்ம யூஸ்வலாகவே நம்ம கார் வந்து நம்ம பார்த்துருப்போம். லைக் இதுக்கு வந்து ஒரு இது கிரியேட் பண்ணால் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு திஸ் டாட் புக்ஸோ இல்லை சம்திங் ஏதோ புக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே இது வந்து ஏதோ ஒரு புக் ஹலோ புக்குன்னு வச்சுக்கலாம். திஸ் டாட் இன்ஜின் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணேன். ஃபங்க்ஷன் நேம். ஓகே நேமில் இப்போ நான் இதில் இருக்க புக்ஸோட வேல்யூ இப்போ நான் சேஞ்ச் பண்ண அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா திஸ் டாட் புக்ஸு திஸ் டாட் புக்ஸ் ஹலோ புக்ஸ் காட்டுது. ஓகே சாரி இதில் வந்து நம்ம டேரெக்டாக போட்டோம்ல, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போடும். ஸோ இப்போ நான் இதுக்கு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இப்படி நம்ம க்ரியேட் பண்ணோம். ஆக்சுவலி ஒரு நேம் ஏதாச்சும் வச்சுட்டு லெட் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ கார் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் நேம். ஸோ இதை போட்டோம் அப்படின்னா ஓகே இதில் நான் ஓகே இதை பிரிண்ட் பண்ணலையா, என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரிண்ட் பண்ணலாம். ஸோ டாட் லாக் ஆப்ஜெக்ட் டாட் புக்ஸ். ஓகே ஓகே வேர்ல்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சா?
ஸோ இது வந்து நார்மலாக கிரியேட் பண்ணும். இன்கேஸ் இப்போ நான் வந்து டேரெக்டாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கான்ஸ்ட் பர்சன் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு நம்ம யூஸ்வலாக ஆப்ஜெக்ட் நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி கிரியேட் பண்ணுவோம்ல. ஓகே, இந்த மாதிரி வந்து பாலாஜின்னு கிரியேட் பண்ணாச்சு, நேம் கிரியேட் பண்ணாச்சு. இதில் வந்து இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண அப்படின்னு பண்ணுவேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரீட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணேன், கிரீட்டிங்ஸ் மாதிரி. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஓகே போடும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு நார்மலாக இப்போ ஓகே நான் ஓகே நார்மல் ஃபங்க்ஷன் வச்சு ஃபஸ்ட் நான் போடுறேன். நார்மல் ஃபங்க்ஷனை வச்சு நான் இப்போ வந்து போடுறேன். இந்த மாதிரி போடும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ இதுலேயே வந்து இப்போ நான் வந்து திஸ் யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ இருக்குன்னா ஹலோ பக்கத்தில் வந்து நான் ஒரு ப்ளஸ் போட்டுட்டு திஸ் டாட் நேம் போட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்சோல் டாட் சாரி கன்சோல் இல்லை இப்போ ஓகே நான் இதுவே பிரிண்ட் ஆகல. ஸோ தட் நான் என்ன பண்ண கன்சோல் வேணாம் பர்சன் இருக்குல்ல பர்சன் டாட் கிரீட் ஓகே நான் இப்போ அதை கால் பண்ணுறேன். இதை கால் பண்ணாலே எனக்கு என்ன நடக்கும்னா யூஸ்வலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஹலோ திஸ் டாட் நேம் இருக்குன்னா இந்த நேம் வந்து நமக்கு பாலாஜி ஹலோ பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே ஸோ இதுவே வந்து இப்போ நான் இந்த கிரீட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிரீட் வந்து இப்போ நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஆரோ ஃபங்க்ஷன் வந்து போடுறேன். ஓகே இப்போ வந்து திஸ் டாட் நேம் இப்போ வந்து அன்டிஃபைன்டுன்னு காட்டும். ஸோ இதில் என்ன மீனிங் அப்படின்னா லைக் இது வந்து இதோட ஸ்கோப் இருக்கு. லைக் யூஸ்வலாக சொல்ல ஃபங்க்ஷன் ஸ்கோப் குளோபல் ஸ்கோப்னு சொல்லுவோம்ல. ஸோ இது வந்து என்னன்னா யா இப்போ யா நம்ம யா நார்மலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன இருக்குன்னா இதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே லைக் லெட் ஏ = 10 கிரியேட் பண்ணால் இதையுமே அது ஞாபகம் வச்சுக்கும். லெட் ஏ = 10 இதையுமே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறதுமே வந்து அது வந்து ஞாபகம் வச்சுக்கும். லைக் ஓகேண்ணா ஸோ இந்த மாதிரி யூஸ்வலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிரேட் 1 ஸோ இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன், இது இந்த மாதிரி ஃபங்க்ஷனா. ஸோ இதில் வந்து என்னன்னா இதையுமே அது வந்து ஞாபகம் வச்சுக்கும். லைக் இந்த நார்மல் ஃபங்க்ஷனில் இந்த லோக்கலாக இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கும். லைக் குளோபல் இதுக்கு மேலே இருக்கிறது இது ஞாபகம் வச்சுக்கும். பட் ஏரோ ஃபங்க்ஷன் ஓகே என்னன்னா இதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கா. லைக் அதோட லோக்கலாக இருக்குல்ல லோக்கல் ஸ்கோப்னு சொல்லுவோம், அதில் லெக்சிக்கல் யா ஸ்கோப்னு யா சொல்லுவோம். ஸோ அந்த லெக்சிக்கல் ஸ்கோப்பில் இருக்கிற அந்த வேல்யூஸ் தான் ஞாபகம் வச்சுக்கும். So, இந்த திஸ்டார்ட் நேம்னு போட்டோம் அப்படின்னா இதை வந்து எடுத்துக்காது. ஸோ சம் கேஸில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும். பிகாஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து லைக் இதுக்குள்ளே இருக்க வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கணும், லைக் வெளியே இருக்கிறது வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சில கேசஸ்லாம் வரும். லைக் இப்போ நம்ம எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஏரோ ஃபங்க்ஷனாகவே சில இடத்துல வந்து பாஸ் பண்ணுவோம். லைக் அந்த டைமில் வந்து அதுக்குள்ளே என்ன டேட்டா இருக்கும். லைக் இப்போ சொல்லலாம் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணோம் அப்படின்னு நம்மளாம் சொல்லியிருக்கல. ஸோ அந்த டைமில் வந்து இதுக்குள்ளே யா சம்திங் ஏதாச்சும் ஒரு டேட்டா இருக்கலாம். ஸோ பட் ஆனால் அதே டைமில் வெளியும் அந்த டேட்டா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா லைக் கான்ஃப்ளிக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இதுக்குள்ளே இருக்க ஓகே டேட்டா ஓகே மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, வெளியே இருக்கிறதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாத அப்படின்ற மாதிரி நம்ம ஓகே சொல்கிறோம். ஸோ அந்த கேஸில் இது வரும். லைக் இது ஓகே இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு லைக் அட்வான்ஸான ஒரு ஃபங்க்ஷன்றனால மோஸ்ட் ஆஃப் த கேஸில் இது வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் நிறைய இப்போ ரியாக்ட்லாம் போனோம் அப்படின்னா இது வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் வந்து ஓகே இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது இல்லை அங்கங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதான். பட் ஆனால் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் நல்லது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஓகே தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஏரோ ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிறது இட் இஸ் ரியலி யூஸ்ஃபுல். பிகாஸ் ரியாக்ட் எல்லாம் போனோம் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து இந்த ஏரோ ஃபங்க்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ரியாக்ட் ஓகே அப்புறம் நிறைய இப்போ ஃபார் லூப்லேயே வந்து நான் சில விஷயங்கள் இப்போ ஃபார் லூப் வந்து நம்ம பேசிக்கான ஒரு ஃபார் லூப் தான் பார்த்தோம். ஃபார் லூப்லேயே நிறைய இருக்குது. ஃபார் இன், ஃபார் ஆஃப், ஃபார் ஈச்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மேப் ஃபில்டர் ரெடியூஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் அங்கே எல்லாமே நம்ம ஏரோ ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் வந்து நம்ம ஓகே அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏரோ ஃபங்க்ஷன் இதுதான் வந்து பேசிக்கானது. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்ன பண்ணோம்னா ஏரோ ஃபங்க்ஷனில் இன்னொரு இப்போ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணல. ஓகே நம்ம இதுலேயே வந்து என்னென்னா கான்ஸ்ட் சம் 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ 5 அப்படின்றது போடுறேன். இப்போ என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க 5 அப்படின்னா? இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து 5 வந்து பிரிண்ட் ஆச்சு. பட் ஆனால் நான் இங்கே வந்து இது கன்சோலில் லாகே போடலை, இங்கே ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா எப்படி? ஏன்னா இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போட்டு இதை ஆடோ சம்திங் ஏதோ போடுறேன். அதில் வந்து சும்மா அப்படி வந்து 5 போட்டேன் அப்படின்னா பிரிண்ட் ஆகாது. 5 போட்டு இப்போ நான் வந்து ஒரு ஆட் ஓகே இப்படி நான் போட்டேன் அப்படின்னா என்ன நடக்குது பார்ப்போம்.
எனக்கு எதுவுமே வந்து பிரிண்டே ஆகாது. பட் ஆனால் இப்போ ஒரு வேளை வந்து இப்போ ரிட்டர்ன் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். லைக் எப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டுனா ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு கீவேர்ட் போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன நடக்கும்னா ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணோன்னே இங்கே சம்திங் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை நான் டேரெக்டாக எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாமல் டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணோன்னா உடனே வந்து இந்த ரிட்டர்னுக்கு பக்கத்தில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை வந்து எங்கே ரிட்டர்ன் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணணும் அந்த இடத்துக்கு வந்து ரிட்டர்ன். ஓகே சாரி, அந்த கன்சோல் இது போடலையா? ஓகே ஃபைன், நான் இது கன்சோலே போடுறேன். ஸோ தான் நமக்கு ரிட்டர்ன் 5 ஆச்சுன்றது தெரியும். அன்டிஃபைன். ஓகே. ஸோ இங்கே ரிட்டர்ன் போட்டோம் அப்படின்னா இந்த 5 வந்து சென்ட் பண்ணி விடு. எங்கே சென்ட் பண்ணி விடும்? இந்த ஆடுக்கு வந்து சென்ட் பண்ணி விடு அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ தட் அந்த ஆடுக்கு சென்ட் பண்ணால் இமீடியட்டாக கன்சோல் லாக் போட்டோம். ஓகே வெயிட் பண்ண அகைன் ரன் பண்ணுறேன். இதில் ரன் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு எரர் வந்துடுது. மேபி செமிகோலன். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துடும். பட் ஆனால் இப்போ இங்கே நம்ம என்ன ஒத்து பார்க்கணும்னா இந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. லைக் கர்லி பிரேசஸ் போடல அப்படின்னா அங்கே வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்னு சொன்னால அந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா லைக் எக்ஸிக்யூட்டும் பண்ணணும். அட் சேம் டைம் அங்கே ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிட்டர்னும் பண்ணும். ஸோ லைக் இம்ப்ளிசிட்டாக அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ரிட்டர்ன் இருக்குது அப்படின்ற இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் 5 இருக்குது அப்படின்றது அர்த்தம். பட் ஆனால் இங்கே வந்து போட முடியாது. பட் ஆனால் ரிட்டர்ன் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஒன்று வந்து அந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணும். அட் சேம் டைம் அது வந்து அங்கே ஏதாச்சும் வேல்யூ இருந்துச்சுன்னா அது வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடும். எங்கே ஃபங்க்ஷன் கால் ஆச்சோ அங்கே ரிட்டர்னும் பண்ணிவிடும். ஸோ அதுவுமே வந்து யாரை ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நம்ம லேட்டரா வந்து பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் வாட் ஆர் பேசிக் ஃபங்க்ஷன்.